இன்னைக்கு என்ன? இன்னைக்கு வந்து மட்டன் கொழுப்பு, ஆட்டு கொழுப்பு. ஆட்டு கொழுப்பு, ஆட்டு கொழுப்பு. சரி, ஓகே. 2 ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் இட்டிருக்கோம். அது கூட வந்து பட்டை, கிராம்பு, ஏலக்காய் அதெல்லாம் சேர்த்துக்கலாம். சேர்த்தாச்சு. 2 பச்சை மிளகா சேர்த்திடுவோம். அது கூட 2 பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி. யாருக்கெல்லாம் ஆட்டு கொழுப்பு கறி பிடிக்கும்னு சொல்லுங்கள். இதில் வறுவல் செஞ்சோம்னா நல்லாயிருக்கும். நல்லா மொறுமொறுன்னு இருக்கும். மொறுமொறுன்னு இருக்கும். நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். புதுசாக யாராவது நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கொண்டாமா இங்கே இப்போ எடுத்துகிட்டு போயிரு அதை எடுத்துகிட்டு போயிருமா இருக்கா? மட்டன் மசாலா அங்கே கீழே ப்ளூ கலர் டப்பா இருக்கும்ல, மூடி போட்டு அதில் இருக்கு. நல்லா பார்த்துட்டியா? அதுதான். இதுலயே எழுதி இருக்கான்னு பாரு. இதுல உள்ள பொடிங்க இல்லையா? இல்ல, பச்சை கலர் கவர் அதுல மட்டும் பாரு. மிஸ்ஸா ஜாமான்லாம் எடுத்துட்டு வந்துட்டா. மட்டன் மசாலா மறந்துட்டா. ஒருவேளை இல்லாட்டி அதுக்கு மணி வந்து டைம் ஆயிடுச்சு. நம்ம காலைல அன்னதானம் கொடுத்துட்டு வரனால. ஆமாம், அன்னதானம் கொடுத்துட்டு இப்போ தான் வந்தா. வரையில் அப்படியே கொஞ்சோண்டு கொழுப்பு வாங்கிட்டு வந்தது. ஆட்டு கொழுப்பு மட்டும் போடல, அது கூட நம்ம வந்து கொஞ்சம் காய்கறியும் போட போகிறோம். இது யாரோட ஸ்டைலில் செய்கிற? என்னோட ஸ்டைலில் தான் நான் எப்பயுமே செய்வேன். யாரை பார்த்தும் யாரோட வீடியோவும் பார்க்க மாட்டேன். யாரை மாதிரியும் நான் செய்ய வேண்டேன். எனக்கு வர்றது அப்பைக்கு எப்படி இருக்கோ அது மாதிரி செஞ்சு விட்டுருவேன். நெக்ஸ்ட்டு தக்காளி, பழுத்த தக்காளி. ஓகே, தக்காளி வதங்கிருக்கா? என்ன வதங்கணுமா? அது மட்டன் மசாலா இப்போ தான் செஞ்சுக்கிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். அடிக்கடி கண்டுபிடிச்சி கொண்டு வரட்டும். வதங்கிருச்சா? நெக்ஸ்ட்டு அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து 1 ஸ்பூன் அளவு. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 ஸ்பூனு. 1 ஸ்பூன் அளவுக்கு உப்பு. இது என்ன உப்பு? தூள். அடுத்ததான் வந்து இப்போ நம்ம மசாலாலாம் இறக்கிடுவோம். மட்டன் மசாலா 1 ஸ்பூன் அளவு. ரொம்ப காரமாக செஞ்சிடாமல் பிள்ளைங்க சாப்பிட்ற மாதிரி. கரம் மசாலா 1/2 ஸ்பூன் அளவு. பெப்பர் கிரேவியெல்லாம் செஞ்சு கத்திக்கிட்டு கிடந்துச்சிங்களா? ஹூன்னு. மிளகாத்தூள் 1/4 ஸ்பூன் அளவு. நீங்கள் நிறையா போட்டுக்கோங்க. நான் வந்து குழந்தைங்க சாப்பிட்றதுக்காக 1/4 ஸ்பூன் போட்டுருக்கேன். நீங்கள் 1/2 ஸ்பூன் 1 ஸ்பூன் எவ்வளோ வேணாலும் போட்டுக்கலாம். பிரியாதாரணி சாப்பிட மாட்டாங்க. 2 ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள். இப்போ இதை நல்லா கிளறி விட்டு நம்ம தேங்காய் பால் எடுத்து மல்லித்தூள் தேங்காய் பால். இப்போ என்ன எல்லாத்துலேயும் தேங்காய் பால் சேர்க்க ஆரம்பிச்சிட்டேன். நல்லது இருந்தால் சேர்க்க வேண்டியதான், இல்லைனா விட்டுற வேண்டியதான். இது என்ன தூள்? இது என்ன மல்லித்தூள்? இது என்னது? கரம் மசாலா. இப்போ இது கொதிக்கணுமா? லேசாக ஒரு கொதி வரவும் நம்ம வச்சிருக்க காய்கறி வந்து போட வேண்டியதான். வெயிட் பண்ணுவோம். சரி. மஞ்சத்தூள் எடுத்துட்டு வீட்டுக்குள்ளே வச்சோம்னா அது 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள். மறந்துட்டியா? மறக்கலை, வச்சுட்டு வந்தாச்சு. இந்த பக்கம் வந்துரு. நல்லா கொதிக்கட்டும். கொதிக்கட்டும். அடுத்து என்ன ரெசிபி பண்ணலான்னு சொல்லுங்கள். மட்டனில் இது வரைக்கும் ஆட்டு நுரையீரல் வீடியோ போட்டாச்சு. மட்டன் நுரையீரல் வேறு, கொழுப்பு, மட்டன் கொழுப்பு வேறு, என்ன குடல் நான் போடல. என்ன வீடியோ வேணும்னு சொல்லுங்கள். மட்டனில் கண்டிப்பாக ஒரு நாளைக்கு செஞ்சிடும். ரத்தம், ஆட்டு ரத்தம் போட்டாச்சு வீடியோ. ஆட்டு நுரையீரல் போட்டாச்சு. ஆட்டு கொழுப்பு போட்டாச்சு. இன்னும் ஆட்டுக்காலெலாம் போடலை. வீடியோ சீக்கிரமே போடுவோம். நாளைக்கு ஸ்வீட் கார்ன் செஞ்சு போடுறேன். ஸ்வீட் கார்ன் ரைஸ் மத்தியான சாப்பாடு பிள்ளைங்களுக்கு. வேறு நாளைக்கு வேறு என்ன சமையல்? அது மட்டும்தான் இருக்கா? வேறு எதுவும் இல்லை. நல்லா கொதி வருது. வந்தோடனே உருளைக்கிழங்கு, முருங்கைக்காய், கத்திரிக்காய் இறக்கி விடு.
உருளைக்கிழங்கு, முருங்கைக்காய், கத்தரிக்காய் எல்லாத்துலேயும் ஒன்று ஒன்று. நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ நம்ம போடுறோம். என்னமோ ஒரு குச்சி சொன்னாங்கடி. போடு போடு. இது பொட்டாட்டோ ஸ்ப்ரிங் ரோல் செய்கிறதுக்கு ஒரு குச்சி வாங்கணும்னு சொன்னில்ல, அந்த குச்சி பேர் என்னது? மூங்கி குச்சி இல்லை, சூப்பர் மார்க்கெட்டில் என்னமோ ஒரு குச்சி சொன்னாங்க. தெரிஞ்சால் கமெண்டில் சொல்லுங்கள் அது குச்சி பேர் என்னன்னு. ஸ்ப்ரிங் ரோல் செய்வோம்ல அந்த குச்சி. அது போய் கடையிலே கேட்கலாம். சூப்பர் மார்க்கெட்டில் ஸ்ப்ரிங் ரோல் செய்கிற குச்சி கொடுங்கன்னா அவங்களே அதான் போகிறாங்க. இதுக்கே அவன் பேர் வேற பேர் தெரியணும்ல நமக்கு. அவங்கள்ட்ட கேட்டால் இது பேர் இதாமான்னு சொல்ல போகிறாங்க. பார்ப்போம் கமெண்ட் பண்ணுறாங்களான்னு. செடிக்கு ஊற்று. ஓகே, நல்லா கொதி வரட்டும், ஓரளவுக்கு வேகட்டும். எது வேகணும்? காய்கறி எல்லாம் வேகணுமா? இப்போவே கறியை போட்டிங்கன்னா கறியோட சேர்ந்து நல்லா வேகும்ல கறி. இன்னும் உருளைக்கிழங்குலாம் சவுக்கு சவுக்குன்றது வேகாது. அதுக்குள்ளேயே இது வந்து இதாயிடும், நல்லா வெந்துடும். அது இது வந்துடும். கறி இல்லை, கொழுப்பு தானே, உனக்கு டக்குன்னு வெந்துடும். டைம் ஆயிடுச்சு ஸ்கூலுக்கும். சரி, கொதிக்கட்டும். காயெல்லாம் வேகட்டும். பாருங்க, நிஷா போய் நம்மளுக்கு முருங்கை மரம் வச்சோம்ல, அதில் கீரை பறிச்சுக்கிட்டு வரேன். இதில் போட போகிறேன். கரெக்டு தானே? இதில் போட இல்லை, இந்த காய் வெந்ததுக்கு அப்புறம் மட்டன் போடையில இது போட்டா சீக்கிரம் வந்து உங்களுக்கு கறி வந்து பொசு பொசுனா கீரையை போட கிடையாது. கீரையோட தண்டு தான், கீரையோட குச்சியை போடணும். அது மாதிரி நீங்கள் மட்டன் எடுத்தீங்கன்னா பிள்ளைங்கள்லாம் இருக்கனால மென்னு சவுக்கு சவுக்கு மென்ன முடியாது. அதே மாதிரி கறியே முத்தின கறியாக இருந்தாலும் உங்களுக்கு இந்த நாட்டுக்கோழி குச்சி போட்டோன்னே டக்குன்னு வெந்துடும். அந்த அளவுக்கு வேணா தெரியாதவங்க ட்ரை பண்ணி பாருங்க, நல்லா இருக்கும். நாட்டுக்கோழி செய்யல இது மாதிரி குச்சி, முருங்கை குச்சியை ஒடிச்சு நல்லா ஈஸியாக மென்று சாப்பிட்ருவாங்க. கையில் பிச்சோன்னுமே அப்படியே சூப்பராக பஞ்சு மாதிரி பொசு பொசுன்னு வரும். குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு, தள்ளன்னு கொதிக்குது. இப்போ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம அந்த குச்சியை ஒடிச்சோம்ல, அந்த குச்சியை போட்டுறணும். முருங்கை குச்சியை அதுக்கப்புறம் நம்ம கழுவி வச்சிருக்க இந்த கொழுப்பெல்லாம் போட்டுருவோம். பார்க்கவே சூப்பராக இருக்கு. இது கூட கொஞ்சோண்டு மல்லித்தலை போட்டு இறக்கிட்டோம்னா சூப்பராக வந்து ரெடி ஆயிடும். கொதிக்கட்டும். அதுக்கு முன்னாடி குழம்பு கொதிக்கிறதுக்கு முன்னாடி இது போடுறதுக்கு முன்னாடி என்னது, நம்ம கறியெல்லாம் போடுறதுக்கு முன்னாடி எங்கள் அம்மாவுக்காக கொஞ்சம் குழம்பு எடுத்து வச்சாச்சு. அது எதுக்குன்னா வந்து காய்கறி போட்டோம்னா அது வெஜ்ஜு, மட்டன் போட்டோம்னா அது வந்து நான்வெஜ். எங்கள் அம்மா சாப்பிடாது, கறியெல்லாம் சாப்பிடாது, அதனால நான்வெஜ் சாப்பிட மாட்டாங்க. அதுக்காக வந்து வெஜ்ஜு குழம்பு செஞ்சு எடுத்துட்டு அப்புறம் நான்வெஜ் ஆக்கிட்டோம். சரி, இதெல்லாம் கொண்டு போய் வச்சுட்டு வந்துடுறியா? இப்போ இதோட எங்கள் மல்லித்தலை மல்லித்தலை எடுத்துக்கோங்க. மல்லித்தலை இல்லை, காலையில் அன்னதானத்தை போட்டதில்லை. அது சும்மா சொன்னேன், மல்லித்தலை தூட்டா சூப்பராகிடும். ஓகே, வேறு என்ன நிஷா? சேனல் நிறைய பேர் எல்லாம் புதுசாக தான் பார்ப்பீங்க இந்த புது சேனலில், அதனால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணி விடுங்க. வேறு என்ன? கமெண்ட் பண்ணுங்க. ஓகே, அடுத்து என்ன ரெசிபி செய்யலாம்னு சொல்லுங்கள். அடுத்தது முடிஞ்சால் வந்து கோழியை போட்டுருவோம். அது இப்போதான் குஞ்சானிக்கு போதும். சரி, ஓகே, பாய். அவ்வளோதான். இதே மாதிரி இதே டைப்பில் செஞ்சு பாருங்கள், ட்ரை பண்ணுங்கள்.